Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி. ஸ்பானிஷ் மூவி தான், தமிழ் டப்லேஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. 8 out of 10 ரேட்டிங் தர அளவுக்கு ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. 18+ கிடையாது தான், பட் ஓவர் டிஸ்டர்பிங்கான மூவி, எமோஷனலா ரிலேட்டபிளா ரியாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரிங்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணேன். ஷார்ட் நான் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 13 1972 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் 45 பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தோட மிகப்பெரிய லார்ஜஸ்ட் மவுண்டெயினை கிராஸ் பண்ணும்போது பிளைன் கிராஷ் ஆகி அந்த மவுண்டெயினில் மாட்டிக்கிறாங்க. அதுவும் ஸ்னோஃபால் டைமில் மாட்டிக்கிறதுனால அங்கிருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு சொல்கிற சர்வைவல் ட்ராமா மூவி தான். ஒன்னா சேர்ந்து முடிவு எடுத்து சோறுக்கு கூட வழி இல்லாமல் எதை சாப்பிடலான்னு முடிவு எடுத்தாங்கும் போதே அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. ரியாலிட்டி பேசுகிற மாதிரி நல்ல மூவி தமிழ் அப்டோவிஷனோட நெட்ஃப்ளிக்ஸ் லைவாக இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணேன். பிளைன் கிராஷ்லேருந்து தப்பிச்சதை தாண்டி 72 நாள் அங்கே அவங்க எப்படி சர்வே பண்ணாங்கிறத இந்த மூவியோட மேஜரான ஹைலைட்டாக இருந்துச்சு. நல்ல மூவிங்கிறனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். மூவியில் ஒரு ட்ராபேக்ஸும் இல்லைனாலும் மூவியில் இருக்கக்கூடிய நோட்டபுளான திங்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே தமிழ் டப்பிங் நம்ம நீட்டாக ப்ராப்பராக எப்சிங் கூட பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடித்த எல்லாருமே சூப்பராக செம்மையாக அவ்வளோ ரியாலிட்டியாக நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மூவியில் அந்த ரோலை எடுத்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி வாழ்ந்துருக்காங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா சர்வைவல் த்ரில்லர் சூப்பராக இருந்துச்சு. பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி, ரியாலிட்டி கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிற மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸையும் படத்தோட கிளைமேக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க. ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. எமோஷனலாக நீங்களே ஃபீல் பண்ணி அலறதை தாண்டி அந்த ஸ்னோ ஃபீல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்களே அங்கே இருக்க ஒரு ஃபீலையும் பயத்தையும் கொடுக்குற அளவுக்கு நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸ்லோ அண்ட் த்ரில்லர் ட்ராமா தான். வாழ்க்கையில் அவன் எதையோ பிரச்சனையாக நினச்சி கவலைப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டே எப்படி தப்பிச்சு வருவேங்கிறத நினச்சி பார்த்தீங்கன்னா வைங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடான்னு தூக்கி போட்டு நார்மலாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. மைண்ட் ப்ளோவிங்கான மூவி, மோஸ்ட் டிஸ்டர்ப்டு மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, விஷுவல் எஃபெக்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டாப் நாச்சான ஒரு மூவிங்கிறது தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தமிழ் அப்டேஷன்ஸோட நெட்ஃப்ளிக்ஸ் லைவாக இருக்குது. சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுக்கு கேட்டிங்கன்னா 8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.